Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மட்டன் போட்டி கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போட்டி வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தண்ணி தெரியணும், அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 விசில் வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பூண்டு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் எடுத்துருக்கேன். பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 4, பிரிஞ்சி இலை ஒரு 2, இதெல்லாமே தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த போட்டி பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த போட்டியை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த போட்டி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு அண்ட் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் போட்டி கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் இலக்கியா. தேங்க்யூ.